வணக்கம். உங்கள் அம்முரஜினி காரைக்குடி. நான் இன்ஸ்டாகிராம் ஒரு நடிகர். நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை. நமக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைத்த முதல்வர் ரொம்ப நல்ல முதல்வர். இதை தமிழ்நாட்டு மக்கள் மிஸ் பண்ண ஆரம்பிச்சதுலைங்க. விஜயன் சார் ரொம்ப பிடிக்கும், ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும். ரஜினி பக்கா தீவிர ரசிகன், மனசில் உள்ள சொல்கிறேன். சத்தியமாக ரஜினி சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ விஜய் சார் செய்கிறத பார்த்தோன்னே அவர் ஏற்கனவே படத்தில் பிடிக்கும், அவ்வளோ சொல்ல டீப்பாக சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கி பதவியில் உட்காந்து முதலமைச்சர்னு சொல்கிற இடத்துல உட்காந்தப்போ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரை. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே செய்கிறாரு. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சொன்னது அப்படியே நடக்குது. நம்ம முதல்வன் படத்தில் அர்ஜுன் சார் பண்ணார்ல, டக்கு டக்கு டக்குன்னு அதே மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு பண்ணுறாரு. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒன் ஷாப் ஒழிச்சிட்டார் பாதி. சரியா? அதே மாதிரி நிறைய ஏழைகள் செய்யணும்னு ஆசைப்பட்றேன், செய்யணும். ஏன்னா நம்ம விஜயகாந்த் சார் என்னென்ன ஆசைப்பட எல்லாமே அவர் செய்கிறார். கண்டிப்பாக எனக்கு தெரியுது, மனசுக்கு தெரியுது. ஏன்னா அவர்கிட்ட வந்து 3 பேர் உட்காந்துருக்காங்க. யாருன்னு சொல்லிட்டா, விஜயகாந்த் சார், ஜெயலலிதாம்மா, எம்ஜிஆர் 3 பேரும் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. ஆனால் அவரை அசைக்கவே முடியாது. அந்த பதவியிலேருந்து கண்டிப்பாக சொல்லுவேன், பதவியிலேருந்து அசைக்க முடியாது. மக்களை பார்த்து நம்ம அசைக்கணும். தெய்வ பிறவிகள் 3 இருக்குது. அசைக்க ரொம்ப கஷ்டம். சரியா? அவர் கும்புற தெய்வம் மேலே ரொம்ப நம்பிக்கை. அவர் யாருன்னா முருகப்பெருமா. அவர் கிறிஸ்டினாக இருந்தாலும் முருகனை ரொம்ப நேசிக்கிறார். அது ரொம்ப பிடிச்சிருக்கு. சார், நீங்கள் மேலும் மேலும் வளரணும், மேலும் மேலும் நல்லா இருக்கணும், நுண்ணுடியாமல் இருக்கணும். உங்கள் அம்மா அப்பாவுக்கு பிள்ளையாக இருக்கணும். இந்த நாட்டுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் ஒரு முதல்வர். சொல்லப்போனால் பெரிய கடவுள். அவ்வளோதான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப உங்கள் செயல்திறன் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் இன்னும் ஸ்பீடாக இருக்கணும், நல்லா இருக்கணும். அருமை அருமை அருமை. எதுவுமே வந்து மறைவு கிடையாது, ஒளிவு கிடையாது. நீங்கள் கரெக்டாக நடக்கிறீங்க. அப்படியே தான் போயிட்டுருக்கு. எந்த இது எங்கள் சட்டசபையில்னாலும் இது வரைக்கும் யாரும் பார்த்தா கிடையாது. சட்டசபையில் என்னங்க என்ன ஒரு செய்தி போடுவாங்க. இன்றைக்கி பார்த்தா நீங்கள் செய்கிற செயல் எல்லாமே வெளிப்படையாக சட்டசபை வெளியே வந்துகிட்டே இருக்குது. சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்கள் அம்மு ரஜினி காரைக்குடி. இன்று போல் என்று வாழ்க வாழ்க. இன்னும் சின்ன ரிக்வெஸ்ட் சார். இப்போ இவர் அவர் பேர் நடிகர் இருக்கார்ல, காளை முத்தா, அவர் பேர் காளை முத்து. அவங்க ஒய்ஃபுக்கு சீரியஸ் சொல்லி உதவி பண்ணிக்கிங்க. ரொம்ப ரொம்ப மனமான்ற நன்றி. இந்த நன்றியெலாம் அவர் மறக்கக்கூடாது. தமிழ்நாட்டு மக்களும் நினைக்கணும். முதல்வர் டக்கு டக்குன்னு ஸ்டெப் எடுக்கிறாரு, நல்லபடியாக செய்கிறாரு, எல்லாருக்கும் செய்கிறாருன்னு நினைக்கணும். அது போதும் சார், நிறைவாக இருக்கும். அதுமாதிரி இந்த இன்ஸ்டாகிராமில் அவங்களும் நடிகர் தான். எல்லாருமே நடிகை இருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் நடிச்சுக்கிட்டேன். ஏதோ இன்ஸ்டாகிராம் போட்டுக்கிட்டாங்க. ஏதோ அவங்க மாத வருமானம் பண்ணுற மாதிரி இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக்கெலாம் வீடியோ போட்டுருக்காங்க. அவங்களுக்குலாம் மாத வருமானம் எதுவும் வர மாதிரி பண்ணிவிடுங்க. எல்லாருமே நல்ல நல்ல கேரக்டர் தான் பண்ணுறாங்க, பண்ணிவிடுங்க. அதேமாதிரி அது ஊடலை வந்து சின்ன சின்ன தேவையில்லாத ஒரு சீனுங்க போயிட்டுருக்கு, விளம்பரங்கள். அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி விடுங்க சார். ரொம்ப உங்களுக்கு நன்றியாக இருக்கும். நன்றி கடன் பட்டிருப்பேன். உங்கள் நம்ம ரஜினி காரை இண்டிபெண்ட் வாழ்க 12 காலம் வளருங்க உங்கள் புகழ். என்றைக்குமே நீங்கள் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் ஆட்சியில் உட்காந்துக்கணும். ஆட்சியை விட்டு நீங்கள் போகக்கூடாது. சுயமாக ஜெயிக்கணும். மக்களாக தேர்ந்தெடுத்த முதலமைச்சர் சொன்ன மாதிரி சுயமாக எலெக்ஷன் இல்லாமல் நீங்கள் ஜெயிக்கணும். அது என்னோடய ஆசை. ஓகே. உங்கள் அம்முரஜி மறுபடியும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். வாழ்க வளமுடன். இன்று போல் இன்று வாழ்க வாழ்க பல்லாண்டும். வாழ்க வாழ்க. விஜய் புகழ் வாழ்கவே வாழ்க.